இந்த ஜாப் வேகன்சி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் தான் போட்டிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஜாப் தான். 6 போஸ்ட் கன்சல்டன்ஸ் போஸ்ட்டுக்காக, 4 பொசிஷன் ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட்டுக்காக போட்டிருக்காங்க. சேலரி 60,000 அண்ட் 40,000 டிஃப்ரென்ஸில் இருக்கும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கன்சல்டன்ட்ன்ற பேர்லேயே டிகிரிக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நம்பர் 1 கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டுக்காக என்ன படிச்சிருக்கணும்னா பிஇ ஆர் பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டினா மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் ஆர் என்விரான்மெண்டல் சயின்ஸில் படிச்சிருக்கணும். பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக் படிச்சிருக்கணும். இதில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கவங்க கூட 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ஸ் ஆர் தெர்மல் செக்டாரில் பொல்யூஷன் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி 60,000 பெர் மந்த். எங்கே போய் ஒர்க் பண்ணுவீங்கன்னா தெர்மல் அண்ட் ஆர்வி செக்டாரில். போஸ்ட் நம்பர் 2 கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டுக்காக என்ன படிச்சிருக்கணும்னா பிஇ ஆர் பிடெக்கில் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இதே டிசிப்ளினில் எம்இ ஆர் எம்டெக் படிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். இது கூட 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெட்டலர்ஜிக்கல் இண்டஸ்ட்ரி செக்டாரில் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆர் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி 60,000 பெர் மந்த். இண்டஸ்ட்ரி 1 செக்டாரில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் நம்பர் 3 கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டுக்காக என்ன படிச்சிருக்கணும்னா பிஇ ஆர் பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டிசிப்ளின் படிச்சிருக்கணும். இதே டிசிப்ளினில் எம்இ ஆர் எம்டெக் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 5 years இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராஜெக்டில் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பேசிஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி 60,000 பெர் மந்த். இன்ஃப்ரா 2 செக்டாரில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் நம்பர் 4 கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டுக்காக பிஇ ஆர் பிடெக்கில் சிவில் ஆர் கெமிக்கல் ஆர் மைனிங் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். சேம் இதே டிசிப்ளினில் எம்இ ஆர் எம்டெக் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இது கூட கண்டிப்பாக 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஆர் மைனிங் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் பவர் செக்டாரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி 60,000 பெர் மந்த். பாலிசி செக்டாரில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் நம்பர் 5 கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டுக்காக பிஇ ஆர் பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் ஆர் மைனிங் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இதே டிசிப்ளினில் மாஸ்டர் டிகிரி அதாவது எம்இ எம்டெக் படித்தவங்களும் போய் அப்ளை பண்ணலாம். இந்த டிகிரி ஆர் லா டிகிரி படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் நம்பர் 4க்கும் போஸ்ட் நம்பர் 5க்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 5 years கண்டிப்பாக இருக்கணும். எதுலன்னா இண்டஸ்ட்ரி ஆர் மைனிங் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் பவர் செக்டாரில் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பேசிஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். சேலரி 60,000 பெர் மந்த். மானிட்டரிங் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் நம்பர் 6 கன்சல்டன்ட் ஒரு போஸ்ட்டுக்காக பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக்கில் சிவில் ஆர் கெமிக்கல் ஆர் மைனிங் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி ஏதாவது ஒன்று படிச்சிருந்தால் போதும். இது கூட லா படிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 4 to 5 years. எதுலன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஆர் மைனிங் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் பவர் செக்டாரில் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி 60,000 பெர் மந்த். வயலேஷன் செக்டாரில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க. போஸ்ட் நம்பர் 7 ரிசர்ச் அசோசியேட் ஒரு போஸ்ட்டுக்காக பிஇ ஆர் பிடெக் அப்படி இல்லாட்டினா மாஸ்டர் டிகிரியில் மைனிங் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் படிச்சிருக்கணும். இது கூட 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மைனிங் ஆப்ரேஷன் ஆர் மைனிங் செக்டாரில் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். சேலரி 40,000 பெர் மந்த். கோல் மைனிங் செக்டாரில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் நம்பர் 8 ரிசர்ச் அசோசியேட் ஒரு போஸ்ட்டுக்காக பிஇ ஆர் பிடெக் அல்லது மாஸ்டர் டிகிரியில் கெமிக்கல் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டிசிப்ளினில் படிச்சிருக்கணும். கூட கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 2 to 3 years. எதுலன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபார்மா செக்டாரில் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். சேலரி 40,000 பெர் மந்த். இண்டஸ்ட்ரி 2 செக்டாரில் போய் ஒர்க் பண்ணுவீங்க. போஸ்ட் நம்பர் 9 ரிசர்ச் அசோசியேட் ஒரு போஸ்ட்டுக்காக பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக்கில் சிவில் இன்ஜினியரிங் ஆர் கெமிக்கல் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் படிச்சிருக்கணும். இது கூட கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 2 to 3 years. எதுலனா பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸில் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக ஆர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். சேலரி 40,000 பெர் மந்த். நியூக்ளியர் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாரில் போய் ஒர்க் பண்ணுவீங்க. போஸ்ட் நம்பர் 10 ரிசர்ச் அசோசியேட் ஒரு போஸ்ட்டுக்காக பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக்கில் சிவில் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டிசிப்ளின் படிச்சிருக்கணும். இது கூட 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ரோட்ஸில் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். 40,000 per month salary. இன்ஃப்ரா 1 செக்டாரில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஆஸ் ஆன் 1st April 2020க்குள்ளே. ஸோ இந்த போஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். 1 இயர்க்கான போஸ்ட். நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அண்டு போஸ்ட்டுக்கான ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து 3 years வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபுல் டைம் பேசிஸ் ஜாப் தான். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ இதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மெயில் மூலிமா தான் அப்ளை பண்ண போகிறீங்க. வேறு எந்த மோட்லேயும் அப்ளிகேஷன் அனுப்புனா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கான கடைசி தேதி அவங்க நியூஸ் பேப்பரில் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் போட்டதுலேருந்து 21 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும். பாருங்கள், நான் சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லலாம் எப்படி டீட்டெயில்ஸ் இருக்கோ அது மாதிரியே ஃபில் பண்ணுங்கள். எதுவும் மிஸ்மேட்ச் பண்ணி அனுப்பிடாதீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கேட்டிருக்க போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா, உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுப்பீங்க இல்லைங்களா, அந்த பிரிண்ட்டை வந்து A4 சைஸ் பேப்பரில் எடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டைப் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏரியல் ஃபாண்ட் சைஸ் 12 வச்சு டைப் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பாக இன்கம்ப்ளீட் ப்ளஸ் ஹேண்ட் ரிட்டனில் எழுதுகிற அப்ளிகேஷன்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டைப் பண்ணி தான் அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் எந்த ஒரு எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸும் அனுப்ப தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் அனுப்புனா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக எந்த ஏரியா ஆஃப் ஒர்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கூட இமெயில் ஐடி டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாப் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வரப்போகிற ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எக்ஸ்ப்ளோர் இட்டர்னலி.